எப்படியோ உங்க தயவால எங்களுக்கு 4-5 புது துணி எடுத்துக்கிட்டோம். நீங்க ரொம்ப நல்லா இருக்கணுமா. உங்கள மாதிரி ஒரு நல்ல மனசுக்காரங்கள நான் இந்த உலகத்துல பார்த்ததே இல்ல. சரி, என்னத்துக்கு இப்படி ஒவ்வொருத்தங்க மூஞ்சா ஒவ்வொருத்தங்க பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? தேகாத வெயிலா இருக்கு, நிந்து தொலையுது. வாங்க வீட்டுக்கு போய் சேரும். பன்னேரம்மா வேற எசிலே வாழ்ந்தவங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்தாலே ஐயோ வேவதே புழுங்குதேன்னு சொல்லுவாங்க. இங்க அவங்கள நிக்க வச்சு நமக்கு தான் அசிங்கம். என்ன இவ நம்ம மாமியார் மேல நம்மளை விட ரொம்ப கரிசனமா இருக்கா? எதுக்கும் பிளான் போடுறாள? ஒன்னும் சரியில்லை. இவ மேல ஒரு கண்ணை வச்சுதான் ஆகணும். இரு தங்கம், கார் எடுக்க ஜீவா போயிருக்கான், எடுத்துட்டு வரட்டும், போகலாம். என்னது கார்லயா? ஐயா என்ன பண்ணியாரமா நீங்க? நாங்கள முன்ன பின்ன கார்ல எங்க போயிருக்கோம்? எங்களுக்கு இந்த ஓசி பஸ் இந்த மாட்டு வண்டியும் தான். நாங்க கார்ல எல்லாம் வரல பண்ணியாரமா. சாண்டி, அவங்க தான் கார்ல இட்டு கொண்டு போய் வீட்டு உள்ளார விடுறாங்கல்ல, அப்புறம் என்னடி வாய் பொத்திக்கிட்டு இறேன். தெருவில் நல்ல ஜோரா அந்த மூட்டை முடிச்சோட கார்ல போய் இறங்கினா எவ்வளவு ஒரு பவுசா இருக்கும். என்னம்மா பேசிக்கிட்டு இந்த பஸ்ல அடிச்சு பிடிச்சி ஏறுறதுக்குள்ள உசுறு போய் உசுறு வந்துடும். என்னால முடியாது. இது வேற பொங்க நேரமா இருக்கு. எல்லா பஸ்லயும் பொம்பளையோ கூட்டம் ஜகஜோதியா இருக்க முட்டி. வானா கார்ல போயிடும். யாராதே ஏமைனி என்னங்க நமக்கு நேரா விட்டுருக்கானோ ஓசி பஸ், அதனால எந்த கூட்டமும் வராது. கார்ல போய் இறங்கினா நேரா வீட்டு வாசல்ல போய் இறங்குவாங்க. யாருக்கு தெரியும் நாம இவ்வளவு மூட்டை பிடிச்ச துணிமணியை வாரிக்கிட்டு வாரோம்னு? எவனுக்கு தெரியும்? ஆனா இதுவே பஸ்ஸா இருந்தனா பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி நம்ம வீட்டுக்கு போறதுக்குள்ள எல்லாரும் என்னது கேட்க மாட்டாங்களா? அப்படியே நம்மளும் பெருமையா தாக்க பல்லவி கல்யாணத்துக்கு துணிமணி எடுத்துக்கிட்டு வந்தோம், எங்களுக்கு அது எடுத்துக்கோ இது எடுத்துக்கோ, அவ்வளவு ரூபா இவ்வளவு ரூபான்னு அப்படியே நெஞ்ச தட்டிக்கிட்டு சொல்ல வேணாம். என்ன நீங்க கொஞ்சம் கூட ஆள வளர்ந்துட்டீங்களா? அதே வளரலையா மைனி? என்ன மைனி? ஏண்டி, எது எடுத்துட்டு நம்ம நெஞ்சு தட்டிக்கிட்டு பெருமையா சொன்னாலும் எல்லா சம்மந்தியம்மா வீட்டுல தானே எடுத்து கொடுத்தாங்க. அது அவ்வளவுக்கு தெரியாதா? நாம சொன்னதானே தெரியும், நாம ஏன் சொல்லணும்? அப்ப பஸ்லயே போயிடலாம்னு சொல்லறேன் அதானே? ஆமா மைனி, நான் பஸ்ல நிக்குது வேற, ஆறுல வேற அழுத்தி கூப்பிடுவேன். பாமைனி போய் ஏறி உட்காந்து இடத்த பிடிக்கும். மைனியோ ஹோட்டல்ல தின்ன சோத்துக்கு இந்த பஸ்ல நல்ல ஜன்னல் சீட்டா உட்காந்து நல்ல சிலு சிலுன்னு காத்த வாங்கிக்கிட்டு அதுல போடுற பாட்டை கேட்டா அப்படியே தூக்கம் சொர்த்துக்கத்துக்கே கொண்டு போயிட்டு வந்துரும் மைனி. புகையில பஸ்ல பணக்கிழங்கு பொறி உண்டை அது இதுன்னு என்னென்னமோ விற்பாங்க. நல்லா வாங்கி தின்னுக்கிட்டு போலாம். வரீங்களா இல்லையா? என்ன தங்கம், மைனி நாத்தனாரு இவ்வளவு நேரம் முடிவெடுக்கிறீங்க? கார் வந்து நிக்குது, வாங்க சீக்கிரம் மூட்டை முடிச்சலாம் தூக்கி போடுங்க. அதுல ஏமைனி நம்ம வீட்டுக்குள்ள வந்து கூப்பிடையில இந்த பொம்பளை என்ன சொன்னச்சு? நீங்களா காரை முன்ன பின்ன பாத்திருக்கீங்களா? கார்ல ஏறி இருக்கீங்களா? கார்ல குந்திருக்கீங்களா? என்னெல்லாம் அப்படி வச்சு பேசுனுச்சு. இப்ப இத பஸ்ல இழுத்துட்டு போய் சின்ன பின்ன மாக்கறனே இல்லையான்னு பாருங்க. எங்க பண்ணிடுமா? என்ன நீங்க எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிட்டு நிக்கிறீங்க? காருக்கு எம்பிட்டு பெட்ரோல் போடுவீங்க? அதெல்லாம் வேணாம். ஓசில பொம்பளைகளுக்கு பஸ்ஸுக்கு விட்டுக்கணுமா? பஸ்ல போவாம சும்மா கார்ல போறதா. வாங்க, எண்ணி பார்த்தா பொம்பளை டிக்கெட் தான் அதிகம். வாங்க வாங்க போலாம். அப்ப நீங்க போங்கம்மா, நான் கார்ல வரேன். என்னது கார்ல வர போறீங்களா? அப்ப நீங்க வந்தீங்கன்னா இந்த மூட்டையெல்லாம் யார் தூக்குறது? வாங்க மாமா தூக்கிக்கிட்டு. இந்த பொம்பளைங்க கடத்தேருக்கு ஆம்பளைய கூப்பிட்டுக்கிட்டு வரதே இந்த மூட்டை முடிச்செல்லாம் வாரி எடுக்கத. என்னத்த சொல்ல, என் தலை எழுத்து சுமந்து தானே ஆகணும். வார ஏமைனி நம்ம அண்ணனுக்கு அந்த சிதம்பரத்துல இருந்து நம்ம ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு 20 ரூபா டிக்கெட் கேட்பானுவேன். என்ன மைனி அவ்வளவு ரூபா செலவு பண்ணி எப்படி அண்ணனை பஸ்ல ஏத்திக்கிட்டு போறது? ஏண்டி தங்க, அவரை கார்ல ஏத்தி விட்டுட்டா அப்புறம் இதெல்லாம் நாம தானே வாரி எடுத்துக்கிட்டு போகணும். இது யாருல தூக்க முடியும்? அண்ணா கணக்குது எல்லாம் நீ எடுத்திய கெவுனு. அதுதான் பாக்குறதுக்கு என்னமோ சின்னதா இருக்கு. பாப்பா என்ன வெயிட்டு ஏட்டி, உன்னால எப்படி அதை தூக்கிக்கிட்டு நடக்க முடிஞ்சது? சரி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? அப்படி ஒரு சாக்கு முட்டையை பிரிச்சு அதுல அண்ணனை தூக்கி போட்டு கட்டி விட்டுலாமா என்ன? என்னடி என் புரிதனை சாக்குல கட்டி எடுத்துட்டு போறியா? ஐயோ, அவருக்கு எதுவும் ஒண்ணு ஆச்சுன்னா என்ன திட்டி பண்றது? மைனி சாக்குல அண்ணன் மூக்குக்கு நேரா ஒரு ஓட்டையை போட்டு விட்டுட்டா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இந்த சாக்கு முட்டையில தூக்கி கட்டி பஸ்ல ஏத்தி விட்டுலாம், திரும்பி வரையில இறக்கிக்கலாம். ஏட்டி 20 ரூபா காசுக்கு என் புருஷனை இப்படி மூட்டை கட்ட சொல்றிய? என்னட்டி கொடுமை, என்னால முடியாது. அந்த 20 ரூபாய்க்கு பச்சை போண்டா கெமரு கட்டி என்னென்னமோ விற்பாங்க, வாங்கி திங்கலாம். மூட்டை கட்ட போறியா இல்லையா? என்னம்மா மூட்டைங்கிறீங்க? இந்த மூட்டையெல்லாம் தூக்கி கொண்டு போகணுமா? என்ன இந்த மூட்டையெல்லாம் நீ தூக்க வேணாம், உன்னையே இப்ப நாங்க மூட்டையாக்க போறோம். என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஆமாண்ணா, நாங்களும் இந்த ஓசி பஸ்ல காசு இல்லாம போயிடுவேன். ஒரு ஆளுக்கு 20 ரூபா டிக்கெட் எடுக்கணும்ல, அவ்வளவு ரூபா செலவு பண்ணியா உன்னை இங்க இருந்து கூப்பிட்டு போறது? அதான் நானும் மைனி சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிருக்கோம். ஒரு சாக்கு பையில உட்காந்துக்க, மூக்குக்கு நேரா ஒரு ஓட்டை போட்டு விட்டுறலாம். தூக்கி அந்த பசு மேல போட்டா ஊடு போய் சேர்ந்த பிறகு இறக்கிக்கிறோம். அது வரைக்கும் அப்படியே குந்துக்கடே. அடி பாவி, ஓசி பஸ்ல போறதுக்கு என்ன வேணா பண்ணுவீங்க நீங்க. ஆளை விடுங்க, நான் பொடிநாளையா நடந்து வந்தாலும் வரேன். சரிண்ணா சரி உன் இஷ்டம் போல பண்ணு. நான் மூட்டை தூக்கி அந்த சீட்டு கடையில எங்கேயாவது போட்டு விட்டுட்டு போ. மைனி நம்ம ஊருக்கு போற பஸ் வருது. ஓடுங்க மைனி, ஓடு எட போடு. பஸ் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு போறேன். இருட்டி சொட்டையை தான் ஓட்டிட்டு வராரு. அவரு ஆளி அசிஞ்சு ஆம குஞ்சு நம்புற மாதிரி தான் வருவாரு. போலாம் பொறுமையா போலாம். நீ தங்கம், என்னடி என் மாமியார் பஸ்ல எல்லாம் வந்ததே கிடையாது. நீ எதுக்குடி இந்த மாதிரி பண்ற? அத்தை வாங்க நம்ம கார்ல போலாம். மகராணி கார்ல தான் போவீங்களோ? பஸ்ல எல்லாம் வர மாட்டீங்களோ? வாடி பேசாம என்னமா பெரிய பில்டப் பண்றாளுவ. நீங்க பிறக்கும் போதுல இருந்து கார்ல தான் போய் கார்ல தான் வந்தீங்களா என்ன? எப்பா இந்த புது பணக்காரி தொல்லை தாங்க முடியல. ஏன் மைனி இனி இவள நம்ம வீட்டு பக்கமே சேர்க்காதீங்க. நீ என்ன சொல்றது? நானே வரமாட்டேன். அது ஒரு இடம், அங்க வேற வராங்களா? சீ, சாக்கடை குப்பை
எல்லாரும் அந்த குப்பையிலே குடும்பம் நடத்துறீங்க. அந்த குப்பையிலே தான் ஒரு குப்பை இம்புட்டு காலம் குப்பை கொட்டுனுச்சு. என்னத்த சொல்ல, இவ்வளவு நாள் ரோட்டு குப்பை தண்ணியில குப்பை கொட்டுனுச்சு, இப்ப பிளாஸ்டிக் பக்கெட்ல போய் குப்பை கொட்ட போகுது. மைனி பாருங்க மைனி, அவ தேவையில்லாத பேசுறா. எனக்கு கோவம் வந்து சொல்லிவிட்டேன். என்னத்துக்கு அவகிட்ட வாய் கொடுத்த? அவ நீ சொன்னதுக்கு சரியா தான் பதில் சொல்றா. ஓடியா ஓடியா, பஸ் வந்துச்சு, ஓடியா ஓடியா, எல்லாரும் ஓடியா. என்ன பெரிய மனுஷன் நீ? வெளிய வர ஆளு ஒரு துண்டு கட்டு தோல்ல போட்டு வரது இல்லையா? இப்ப பஸ்ல எப்படி இடத்த போடுறது? சரி உள்ள பட்டாப்பட்டி போட்டுக்கல, இந்த வேஸ்ட் அவுத்து கூட அப்படியே நாளை கழிச்சு 4 சீட்ல போட்டு விட்டுறேன். ஆத்தே, என் தங்கச்சி என்னைய அம்மனமா அலைய விடாத விடமாட்டா போல. எம்மா ஆளை விடு தாயி, நான் போய் உனக்கு சீட்டை போடுறேன். அப்படிங்கிறேன். அப்ப போ போ போ, ஒரு சன்னல் ஓரமா ஒரு நல்ல சீட்டை பார்த்து போடு. நான் போற வரைக்கும் சாப்பிடறதுக்கு பண்டை வாங்கிட்டு வரேன். மைனி பணம் இருந்தா 100 ரூபா கூட பண்டை வாங்க. ஏண்டி இந்த 4 தபடி 8 வச்சா ஊர் வர போகுது. அங்க போறதுக்கு உனக்கு பண்டை வேற வாங்கி சாப்பிடணுமா? அப்படியே பாரின் போறேன்னு நினைப்பு இவளுக்கு. என்ன பேசுறீங்க நீங்க? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். என்ன பேசுறீங்க? டவுன் பஸ்ல போறதும் பறையனுக்கு பிளைட்ல போறதும் ஒண்ணு. இப்ப தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? சொல்லுங்க. மைனி அது எப்படி பிளைட்டும் பஸ்ஸும் ஒன்னாவும்? பிளைட்டு ஆகாசத்துல பறக்குது, பஸ் இந்த ரோட்ல போகுது. அது வேற இது வேற. எதுக்கு எது ஈடு சொல்லணும்னு உங்களுக்கு தெரியாதா? வாய்க்கு வந்ததெல்லாம் உளராதீங்க மைனி. யார்ட்டி வளர்றா? யாரு வளர்றா? நான் என்ன உங்களை மாதிரி ஒண்ணு தெரியாதால? நீங்களாம் படிச்சிருக்கீங்களே தவிர ஒரு மண்ணும் கிடையாது. மண்டப்புள்ள ஒரே களி மண்ணு. இங்க வரடியா 5000 10,000 டிக்கெட் எடுத்தா தான் அங்க பிளைட்ல ஏறி உட்காந்து சம்முன்னு பறந்து போக முடியும். ஆனா டவுன் பஸ்ல அப்படி இல்ல. ஆம்பளைக்கு 5 ரூபா, பொம்பளைக்கு ஓசி. ஏறி உட்காந்த போதும். எங்க போறோம் எங்க வர எப்படி குதிக்கிறோம் தாவறோம்னு ஒண்ணும் தெரியாது. போய் இறங்கினா தான் உசுறு இருக்கா இல்லையானே தெரியும். ஆக மொத்தத்துல அரசு பேருந்துல போறதும் ஆபத்தான சாகசம் பண்றதும் ஒண்ணுட்டியே. நம்மள சாதாரண மனுஷங்க கிடையாது, சாகசம் பண்றவங்க. எவ்வளவுதான் குண்டு கொடி இருந்தாலும் அடிச்சு தூக்கி தட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் பஸ் தூக்கிக்கிட்டே. அடியே இங்க கடந்து கதை வச்சதெல்லாம் போதும். இந்த பஸ் எடுத்துட்டானோ பாரு. இதை விட்டுட்டா அடுத்து 1 மணி நேரம் கழிச்சுதான். ஏக்கா அதுவும் இப்பெல்லாம் ஒழுங்கா வர்றது இல்லக்கா. 3 மணி பஸ்ஸை விட்டா 6 மணிக்கு தான். சீக்கிரம் ஏறுங்க. என்ன பண்ணிடுறமா அப்படியே மெதுவா நடக்கிறீங்க? போங்க போங்க போங்க. பஸ்னா ஓடி போய் ஏற வேணாமா? ஐயோ என்ன இந்த பஸ்ல இவ்வளவு கூட்டமா இருக்கு? என்னாலலாம் ஏற முடியாது. இதெல்லாம் ஒரு கூட்டமா பண்ணிடுறமா? நாங்கள பஸ்ல படிக்கட்டுல தொங்கிக்கிட்டே போவோம். இத பார்த்து இப்படி மிரள்றீங்க? போங்க போங்க. சீட்டுல என்ன டாப்ல ஏறி உட்காந்துக்கலாம். எவளையவன் துண்டு போட்டு வச்சிருக்கோம்ல அந்த சீட்ல ஏண்டி உட்காருங்க. போங்கடி பின்னாடி. என்ன மைனி, வெளியே இருந்து பார்க்கும்போது பஸ் அம்பட்டு கூட்டமா இருந்தது. உள்ள வந்தது ஒரு ஆளை காணும். பேரும் பொம்பளோட உட்காந்து கிடக்குறாங்க. தங்கம் போற போக்குல மூட்டையை மறந்துடாத. பத்திரமா இறுக்கமா பிடிச்சுக்க. சரி மைனி. எம்மோ இந்த மூட்டையை செத்த பத்திரமா பாத்துக்கமா. ஐயோ என்ன இது பஸ் இந்த குலுங்கு குலுங்குது? அதெல்லாம் அப்படித்தான் இருக்கும் பண்ணிடுறமா. என்ஜாய் பண்ணுங்க. மழை காலத்துல ரோடு கண்டிஷன் அப்படித்தான் இருக்கும். ஊடு போய் சேர்றதுக்குள்ள குடல் வெளியே வந்தாலும் வரும். செத்த பாத்து இருங்க. ஏமா அங்கதான் இடம் இருக்குல்ல, போய் உட்காந்து. என்னம்மா வர்றவங்க இடம் இல்ல, எல்லாம் நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எப்படி பஸ்ஸுக்குள்ள ஏறுவாங்க? எல்லாம் ஒரே பொம்பளைங்க கூட்டம். சரி சரி, என்ன சொன்னாலும் அப்படியே காதுல விழாத மாதிரி தான் நிப்பீங்க. டிக்கெட் எடுங்க எல்லாரும். என்ன ஊருக்கு போறீங்க? எந்த ஊருக்கு போனா உங்களுக்கு என்ன? ஆளுக்கு ஒரு சீட்டை கழிச்சு கொடுங்க. ஓசி பஸ் தானே இது. ஓசில பஸ் விட்டாலும் விட்டாங்க. எங்க போறீங்க எங்க வரீங்கன்னு யாரும் சொல்றது கிடையாது. எந்த இடத்துக்கு போறீங்கன்னு தெரிஞ்சதுன்னு நிப்பாட்ட முடியும். என்னமா பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரி இல்ல பேசுறீங்க? சந்து சந்து மூலைக்கு மூலை நிப்பாட்டி ஆம்பளைங்க யாரும் நின்னா ஏத்திக்கிட்டு தானே போறீங்க. அப்புறம் என்ன? என்னம்மா நீ என்னமோ ஆம்பளைங்க தான் கை காட்டி ஏறுற மாதிரி பேசுற. இப்பெல்லாம் முக்குக்கு முக்கு பொம்பளைக்கு தான் கையை காட்டி நிப்பாட்டி ஏறுறீங்க. நிறுத்தலன்னா சாரை மறியல அது இதுன்னு பேச்சு வேற. தங்க தேவையில்லாத என்னத்துக்கு? என்ன இந்த வருதற்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. ஆமா ஆமா, நாங்க 5 பொம்பளை 5 பிரி டிக்கெட். ஃப்ரீ டிக்கெட் இருக்கட்டும். இந்த மூட்டை 2 யாருது? மூட்டைக்கு டிக்கெட் எடுங்க. என்னது? மூட்டைக்கு டிக்கெட் எடுக்கணுமா? என்னதுக்கு? எதுக்கு எடுக்கணும்ங்கற? ஏம்மா 2 ஆள் நிக்கிற இடத்த அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் அதுக்கு டிக்கெட் கேட்காம என்ன பண்ணுவாங்க? ஆட்டா ஆட்டா ஆட்டா, இந்த மூட்டை 2 ஆள் நிக்கிற இடத்த அடக்கிடா. இது பேசாம அந்த குட்டு பொம்பளை வண்டியில தானே கிடக்கு. உங்களுக்கு என்ன அதுல வலிக்குதுங்கற? ஏம்மா தேவையில்லாத ரூல்ஸ் எல்லாம் பேசாதீங்க. மூட்டைக்கு டிக்கெட் எடுக்க முடியுமா முடியாதா? இல்லைன்னா எல்லாரும் மூட்டை தூக்கிட்டு கீழே இறங்குங்க. ஓ அப்படி வரீங்களா? இப்ப பாருங்க. சரி மூட்டை தான் 2 ஆள் நிக்கிற இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கு. டிக்கெட் கேக்குறீங்க. வருஷம் முச்சோட இந்த பஸ்ஸுக்குள்ள 4 ஆள் நிக்கிற இடத்த அடைச்சிக்கிட்டு அப்படிக்கும் இப்படிக்கும் லாத்திக்கிட்டு நிக்கிறீங்களே, உங்களுக்கு யார் டிக்கெட் எடுப்பா? அப்படி போடு. சொல்லுங்க, உங்களுக்கு யாரு டிக்கெட் எடுப்பாங்கற? அதுவும் போறப்ப ஒரு இடி வரப்ப ஒரு இடி. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல டிரைவரும் கண்டக்டரும் டிக்கெட் எடுங்க. போறவன் நாங்க எடுக்கிறோம். என்னம்மா இது? எங்க இருந்து தான் வந்து சேருங்களோ தெரியல. யாருகிட்ட? எங்ககிட்டயவா? நாங்களாம் யாரு? ஏம்மா சத்த உட்கார இடம் கூட. உட்கார இடம் கூடன்னு சொன்னதுக்கு இந்த நெட்டு நெட்டுறேன். நான் என்ன வேணும்னே உன் மேல வந்து சாயிறேன். ஃபர்ஸ்ட் ஆடுற ஆட்டத்துல தானா கால 2 வந்து விழுது. அதுக்கு என்னம்மா இப்படி மறைக்கிறேன்? என்னாச்சு என்னாச்சு பண்ணிரமா? யார் என்ன செய்யறது? ஐயோ பாவம் பண்ணிரமா வேற. முன்ன பின்ன பஸ்ல வந்து பழக்கமே இல்ல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த ஊர் வரப்போதே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏம்மா யாரும் ஆபத்தான போய் இறங்குறீங்களா? யாருங்க இறங்கல. போலாம் போலாம். யார் அது? கீழே நம்ம ஃப்ரெண்டு இந்த சுப்பிரமணி நிக்கிற மாதிரி இருக்கு. ஏல சுப்பிரமணி, ஏ சுப்பு, இங்க பாரு தங்கமணி இந்த பஸ்ஸுக்குள்ள இருக்க பாரு. என்ன என்ன கண்டக்டர் என்ன? பஸ் நிறுத்துங்க பஸ் நிறுத்துங்க. ஏம்மா பஸ் ஸ்டாப் அங்கதான் இருந்துச்சு. இறங்குங்க. யாரும் இறங்குறீங்களான்னு கேட்டா அப்பவே வாய் திறக்கல. யாரும் இறங்கலன்னு சொல்லிட்டு இங்க வந்து நிறுத்த சொல்றீங்க. சரி தங்கா, நம்ம சாப்ப அடுத்த ஊர் தான். இது கிடையாது. அட மைனி, இங்க பாருங்க. இந்த பஸ் ஓரத்துல என் ஃப்ரெண்ட் சுப்பிரமணி வாரேன். அவனை பாத்துட்டு வரேன்.
என்னம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்ப எப்படி போய் பாப்பீங்க? என்ன ஒரு 2 நிமிஷம் தான், அப்படியே நிப்பாட்டுங்க. நல்லா இருக்கே, சாப்பிட்டே எப்படி இருக்கான்னு பாத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு மட்டும் வந்தாரேன். அவனுக்கு ஏதோ உடம்புக்கு முடியலன்னு சொன்னாங்கண்ணே. ஏ சுப்பு, ஏ போவாத நில்லு. அதெல்லாம் வழியில நிறுத்த முடியாதுமா. ஏமா நீங்க இப்படி தொல்லை கொடுக்குறீங்க? போங்கம்மா. இப்ப பஸ் நிறுத்த போறீங்களா இல்லையா? இப்ப மட்டும் பஸ் நிறுத்தல, பஸ்ல இருந்து கீழே குதிச்சிருவேன். ஐயோ என்னடி இப்படி எல்லாம் பேசுற? ஒரு என்ன மைனி, பாவம் என் ஃப்ரெண்ட் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன். ஒரு எட்டு அவன் நல்லா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு வரேன்னு சொல்றேன், நிறுத்த மாட்டேங்கிறாரு. நிறுத்தி தொலைக்கிறேன். நொண்டான் இம்மா என்னம்மா ஜன்னல்ல ஏறி நின்னு பாக்குற? பாத்து கீழே விழுந்துறாத. இது எது ஏட கூடமாயிட்ட போது பார்த்து புடிச்சுக்கிட்டு நில்லுடி. ஐயய்ய, என்ன இது எங்க பார்த்தாலும் எச்சு துப்பு வச்சிருக்காங்க. இந்த மனுஷங்களுக்கு எச்சு துப்பு வேற இடமே கிடைக்காது போல. சே ஒரு இடத்துல கை வைக்க முடியல. சுப்பு, அப்படியே சைக்கிள்ல வா. பஸ் வேகத்துக்கு சைக்கிளுக்கும் சரியா தான் இருக்கும். வா. இந்த பஸ் அவ்வளவு வேகமா போவாது. வா சுப்பு, நான் வெயிட் பண்றேன். இம்மா பஸ் சரியான நேரத்துக்கு டெப்போக்கு போய் சேரணுமா? என்னம்மா நீ? என்ன பொதுமக்களுக்கு சேவை பண்ணதானே பஸ் விட்டுருக்காங்க. கொஞ்ச நேரம் இரு, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. இம்மா உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கம்மா. நேரத்துக்கு வரலன்னா என்னையும் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்பாங்கம்மா. தனியார் வண்டி வேற பின்னாடி வந்துகிட்டே இருப்பான். இருக்கிற 4 செடியும் அவன் பொறுக்கி எடுத்துக்கிட்டு போறான். அடுத்து சுத்தமா தலையில முக்காட போட்டுக்கிட்டு உட்கார வேண்டியதான். கண்டுட்டேனே, என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்னமா ஆம்பளை சீட்டு ஏத்தி கொடுத்தாதான் உங்களுக்கு சம்பளம்ன்ற மாதிரி பேசுறீங்க? எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சம்பளம் தானே. சாமி பொத்திக்கிட்டு வாங்க. இந்த பஸ்ஸை உருட்டுறப்ப உங்களுக்கு தெரியல. செத்த நான் என் ஃப்ரெண்டை பாக்குறேன்னு சொல்லும் போதுதான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். யாரும் எதுவும் கேட்டா பஸ் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. இம்மா பஸ் நல்லதனமா இருக்கு. கூட்டம் அதிகமா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கிற பஸ்ஸையும் பஞ்சர் ஆக்குவீங்கல்ல, அந்த மாதிரி ஆக்குங்க. ஐயோ என்னடா இது இலவச பஸ்ஸுக்கு வந்து சோதனை. இலவசமா விட்டாலும் விட்டாங்க, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இப்படி பயன்படுத்திக்கிறாங்களே. சரி சுப்பு, நல்லா இருக்கியா? சரி. நான் வரட்டேன். நம்ம பையன் தான், பஸ் நம்ம பஸ் தான். சரி. பேசியாச்சு. போ கிளம்பு. வீட்டுக்கு வர நேரம் ஆகுது. பஸ் வச்சிருக்கானா பஸ்? அந்த டிரைவர் என்ன பஸ்ஸை ஓட்டுறாரா இல்ல உருட்டுறாரா? நான் கீழே இறங்கி ஓடி வருவேன் போல பஸ் கூட. இப்படி ஓசில பஸ் கிடைச்சதுன்னா நீங்க ஓடியும் வருவீங்க, உருண்டும் வருவீங்க. என்னத்த சொல்றது? அங்க கண்டுட்டு பேசாம போங்க. அப்புறம் பால்காரன் வரான், பஞ்சு மிட்டாய்க்காரன் வரான்னு சொல்லி பஸ்ஸை நிறுத்தினாலும் நிறுத்துவா. அது வேறயா? எனக்கு வேலங்கன மாதிரிதான். என்ன கண்டக்டர், உங்க பஸ்ல ஒரு பாட்டு கூட ஓடல? என்ன பஸ் வச்சு ஓட்டுறீங்க? அந்த பின்னாடி வருது தனியார் பஸ். என்ன பாட்டு சவுண்ட் கிழியுது பாரு. பஸ்ல அடி எடுத்து வச்சாலே அப்படியே டப்பாங்குத்து போடுற மாதிரி இருக்கிறது இல்லையா? இடி பாட்டி பேசாம டப்பாங்குத்து போடுற மாதிரி வேணுமா? அங்க மழை 4 சொட்டு பேஞ்சாலே கூரையை பொத்துக்கிட்டு தண்ணி ஊத்துதே. இதுல பாட்டி எங்க இருந்து போட போறாங்க? வாட்டி. ஓ, அவ்வளவு விட்டு அமைஞ்சிருக்கா பஸ் உள்ளார. பண்ணிரமா, வாங்க. ஊர் வந்துருச்சு, இறங்குங்க. அடி போங்கடி, என்னால அடி எடுத்து வைக்க முடியாது. இந்த பஸ்ல நின்னுக்கிட்டு வந்தது என் முட்டியெல்லாம் செத்து போயிடுச்சு. என்ன வண்டி ஓட்டுறாரு அந்த மனுஷன்? நல்லா இருக்கிற 4 எலுமே உடைச்சு விட்டுருவாரு போலயே. அதெல்லாம் அப்படித்தான் இருக்கும். கவர்மெண்ட் பஸ்னா சும்மாவே? என்ன கண்டக்டர், இப்படி முட்டைக்கண்ணை வச்சு உருட்டி பாக்குறீங்க? 2 மூட்டை இறக்கி கீழே போடுங்க. மைனி, ஓசி பஸ்ங்கிறது நம்மளுக்கு எவ்வளவு ஒத்தாசா இருக்குல்ல. மைனியோ, இந்த பக்கத்து ஊர்ல கொல்லையில ஆரப்பலாம் அறுத்துருக்காங்க. அடுத்த வாரத்துல இருந்து ஆடு மாடெல்லாம் ஓட்டிட்டு வந்து மேய்ச்சிட்டு போலாம். இடி இவ்வளவு தூரம் எப்படிட்டி வர்றது? அதான் பஸ் வருதுல, பஸ்ல 4 ஆட்டையும் மாட்டி ஏத்திக்கிட்டு வந்து இறக்கி மேய்ச்சிட்டு திரும்பி சாயங்காலம் போகல ஏத்திக்கிட்டு போக வேண்டியதே. காசா பணமா கவர்மெண்ட் ஓசில விட்டுருக்கான், நாம இஷ்டத்துக்கு எடுத்துக்க வேண்டியதே. தங்கம், உன்னைய மாதிரி ஊருக்கு 4 பேர் இருந்தா போதுமட்டி, நாடு நல்லா வரும். என்னைய ரொம்ப புகழாதீங்க மைனி. என் அறிவுக்கு என் அழகுக்கு நான் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. சரி ஊர் வந்து இறங்க. இது எங்கிட்டயும் உன் தங்கச்சி பல்லவிய காணோம். என்ன பல்லவியே காணுமா? இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா? வழி தெரியாம எங்கேயும் பக்கத்து ஊர்ல இறங்கிட்டாளா? இந்த பஸ்ஸுக்காரன் தான் பாலத்துக்கு போனா பக்கத்துக்கு பக்கம் நிறுத்தி ஏத்துறாரு இறக்குறாரு. எங்க இறங்கி போனான்னு தெரியலையே பல்லு. சரி இறங்கிட்டு சீக்கிரம், எவ்வளவு நேரம் பஸ் நிக்குது பாரு. ஐயோ இவ வேற எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியல, இவ்வளவு வேற தேடணும். எப்ப கண்டுட்டு இவங்க எங்க ஊரு பண்ணேரமா? இவங்கள அவங்க ஊடு வரைக்கும் திட்டிட்டு போய் விட்டுட்டு வரியா? என்ன வீட்டுக்கு இட்டுட்டு போய் விட்டுட்டு வரணுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மனசுக்குள்ள? இறங்குங்க மக்கீட. அட போயா, நானே என் தங்கச்சியை தொலைச்சிட்டு நிக்கிறேன். கூட்டமா 2 ஸ்டாப்புக்கு முன்னாடியே உங்க தங்கச்சி கீழே இறங்கிட்டாங்க. முதல்ல நீங்க இறங்குங்க. எப்பா 4 பேரு அப்படியே 40 ஆள் இடத்த அடிச்சுக்கிட்டு வரீங்க. என்னமா இறங்குங்க இப்படி கழுத்தை பிடிச்சு தள்ளுற மாதிரி தள்ளுற? இறங்க மாட்டோம், மனசு வர மாட்டேங்குது. அனியா, நாம வேணா பஸ்லயே போயிட்டு பஸ்லயே திரும்பி வரலாமா? இது என்ன ஊஞ்சலாமா? உங்க இஷ்டத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு இறங்க போறீங்களா இல்ல எல்லாத்தையும் எடுத்து கீழே தள்ளவா? அண்ணா என்ன இறங்கிடுறேன், நான் இறங்கிடுறேன். இருங்க அதெல்லாம் வேணாம். இங்க பாரியா, மகளிருக்கு இலவச பஸ் விட்டதுல இருந்து எவனும் பொம்பளைங்களை மதிக்கிறதே இல்ல. உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க, எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு பண்றீங்க. என்ன நினைச்சீங்க? நாங்க கஷ்டப்படக்கூடாது, 4 இடத்துக்கு நாங்க நல்லபடியா போயிட்டு வரணுன்றதுக்காக கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு விட்டுருக்காங்க பஸ். இனி எதுவும் சொன்னா செல்ல காட்டி வீடியோ எடுத்து அனுப்பிடுறோம் பாரு. சரியான விவகாரம் பிடிச்ச ஆளுதான். போமா போ. போயிட்டு சாயங்காலத்துக்கு வருவேன். சரியா? இனி நான் உங்க ஊர் பக்கமே வரமாட்டேன் சாமி.